Hi friends, Zoology Simplified சேனல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக டிகிரி லெவல் ஜுவாலஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்ல இருந்து யூனிட் 8 எவல்யூஷனரி பிரின்சிபிள்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எவல்யூஷனரி பிரின்சிபிள்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பேலியன்டாலஜி. சிலபஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பேலியன்டாலஜின்னு ஒரு வேர்ட்ல கொடுத்துருக்காங்க. பட் பேலியன்டாலஜி அப்படின்றது ஃபாசில்ஸ் பத்தி படிக்கிறது. அது கொஞ்சம் பெரிய டாபிக் தான். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்னலாம் வரலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பேலியன்டாலஜி அப்படின்றது ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ் பத்தி படிக்கிறது தான் பேலியன்டாலஜி. ஆனா இது எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் லைஃப் ஆன் எர்த். இந்த பூமியில அது தாவரமாகட்டும் இல்ல விலங்கினமாகட்டும் அது எந்த காலத்துல அது வாழ்ந்துச்சு, அதோட டைம்லைன் என்ன, அது எப்ப வாழ்ந்துச்சு அப்படிலாம் படிக்கிறது வந்து பேலியன்டாலஜின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபாதர் ஆஃப் பேலியன்டாலஜி யாருன்னா ஜார்ஜ் கூவியர். ஃபாதர் ஆஃப் பேலியன்டாலஜி ஜார்ஜ் கூவியர். சரி, பேலியன்டாலஜில ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ் நம்ம பார்த்தோம். ஃபாசில்ஸ்னா எப்படி ஃபார்ம் ஆயிருக்கணும், ஒரு லிவிங் ஆர்கானிசம், ஒரு உயிரினம் வந்து எப்படி ஃபாசிலா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அது இறந்த உடனே அதை வந்து பலி ஆயிருக்கணும். உடனே அது வந்து கல்லுக்கு இடையிலையோ இல்ல மண்ணுக்குள்ளேயோ இல்ல கடலுக்குள்ளேயோ உடனே பரி ஆயிருக்கணும். ரொம்ப நாள் அந்த செத்து போன விலங்கினமோ இல்ல டீகம்போஸ் ஆகாம அந்த பிளான்ட் ட்ரீ எல்லாம் அப்படியே இல்லாம உடனே அது மண்ணுக்குள்ள போயிருக்கணும். அப்ப என்ன நடந்திருக்கலாம், வல்கனோ ஃபார்ம் ஆயிருக்கணும், அல்லது சாண்ட் டஸ்ட் உடனே ஃபார்ம் ஆயிருக்கணும், சாயில் எரோஷன். இந்த மாதிரி உடனடியா அது எப்படி பரி ஆகுமோ அந்த மாதிரி உடனடியா பரி ஆகிற விலங்கினங்கள் மட்டும்தான், தாவரங்கள் மட்டும்தான் ஃபாசில்ஸா ஃபார்ம் ஆக முடியும். ஃபாசில எப்படி பார்க்கறாங்க சயின்டிஸ்ட் அப்படின்னா அதுதான் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் எவல்யூஷன். எப்படி பரிணாம வளர்ச்சி ஒவ்வொரு உயிரினமும் அடைஞ்சிச்சு அப்படின்றதுக்கு எழுத்துப்பூர்வமான ஒரு டாக்குமெண்ட் மாதிரி நம்மளுக்கு அது. ஒரு ஃபாசில் ஃபார்ம் ஆகையில ஆனரோபிக் கண்டிஷன் அங்க மெயின்டைன் ஆகணும், ஆக்சிஜன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த அந்த செல்ஸ் எல்லாமே, அந்த உயிரினத்தோட செல்ஸ் எல்லாமே ஆக்சிடேஷன் ஆகாம பாத்துக்கணும். இதெல்லாம் நடந்தாதான் அது ஃபாசிலா ஃபார்ம் ஆகும். இல்லாட்டினா அது மண்ணோட மண்ணா டீகே ஆயிருக்கும் அந்த உயிரினம். டைப்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவல் ரிமைன்ஸ்ல சில நேரம் இந்த ரெசின் இதுக்குள்ள எல்லாம் ஆம்பர்க்குள்ள எல்லாம் இன்செக்ட்ஸ் சிக்கி இருக்கும் இல்லையா, நம்ம இது ஜுராசிக் பார்க்ல பார்த்திருப்போம். அல்லது ஃபுல்லா ஐஸ்குள்ள ஒரு மேமோத் வந்து சிக்கிருச்சு, அது அப்படியே மேமோத்தாவே அப்படியே இருக்கும். அப்படியே ஆக்சுவலா ஒரு மேமோத்தை நம்ம பார்த்த மாதிரியே அந்த ஃபாசில் இருக்கும். அதெல்லாமே ஆக்சுவல் ரிமைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பெட்ரிஃபைடு ஃபாசில்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த உயிரினத்தோட உடம்புல இருக்க கரிமங்கள், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாமே அந்த ஆர்கானிக் மெட்டீரியல் எல்லாமே மினரல்ஸா மாறி இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பெட்ரிஃபைடு ஃபாசில்ஸ்ல சிலிசிஃபிகேஷன்னா அந்த உயிரினத்தோட உடம்புல இருக்க ஆர்கானிக் மெட்டீரியல் சிலிக்காவா மாறி இருக்கும். பைரடைசேஷன், ஆர்கானிக் மெட்டீரியல் என்னவா மாறி இருக்கும், பைரேட்ஸா மாறி இருக்கும். கார்பனைசேஷன்ல நம்மளே சொல்லிடலாம், ஆர்கானிக் மெட்டீரியல் எல்லாமே கார்பனா மாறி இருக்கும். டோலோமெட்டைசேஷன் இத பாத்துக்கோங்க. டோலோமெட்டைசேஷன்னா என்ன அப்படின்னா அந்த உயிரினத்தோட உடம்புல இருக்கிற கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கானிக் மெட்டீரியல் எல்லாமே, கரிமங்கள் எல்லாமே என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா மெக்னீசியம் கார்பனேட்டாவோ அல்லது கால்சியம் கார்பனேட்டாவோ மாறி இருக்கும். டபுள் கார்பன்டு கால்சியம், டபுள் கார்பன்டு மெக்னீசியம்னு இதை நான் சொல்லலாம். அப்ப பெட்ரிஃபைடு ஃபாசில்ஸ்னா ஒண்ணுமே இல்லைங்க, அந்த ஃபாசிலா மாறப்போற உயிரினம் அது இறந்தோடனே அதோட உடம்புல இருக்க ஆர்கானிக் மெட்டீரியல் எல்லாமே என்னவா மாறணும், மினரலா மாறணும். ஆர்கானிக் மெட்டீரியல் சிலிக்காவா மாறுச்சுன்னா சிலிசிஃபிகேஷன், பைரேட்ஸா மாறினா பைரடைசேஷன், கார்பனா மாறினா கார்பனைசேஷன். அந்த ஆர்கானிக் மெட்டீரியல் டபுள் கார்பன் கால்சியமா மாறினா டோலோமெட்டைசேஷன். அதே மாதிரி டபுள் கார்பன் மெக்னீசியம் ஆனாலும் அது டோலோமெட்டைசேஷன் தான். கால்சியம் கார்பனேட் மெக்னீசியம் கார்பனேட்டா மாறினா அது டோலோமெட்டைசேஷன். இது போக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு உயிரினம் இறந்த இடத்துல அது மோல்டா ஃபார்ம் ஆகலாம். மோல்டு அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ரெண்டு கல்லுக்கு இடையில, ரெண்டு பாறைகளுக்கு இடுக்குல வந்து ஒரு பாம்பு இறந்திருக்கு இல்ல ஒரு டைனோசரே இறந்திருக்குன்னா அந்த உயிரினம் ஃபுல்லா டீகே ஆயிரும். பட் அதோட மோல்டு, அதோட உருவம் மட்டும் அந்த கல்லுல பதிஞ்சிருக்கும். அந்த உயிரினத்தோட எந்த செல்லும் அதுல இருக்காது, பட் அதோட உருவம் மட்டும் அப்படியே பதிஞ்சிருக்கும் அந்த ராக்ல. அந்த மாதிரி அதுதான் மோல்டு.
கேவிட்டியா இருக்கும், எம்டியா இருக்கும். அதோட ஷேப் அப்படியே எம்டியா அந்த இடத்துல இருக்கும். அதான் மோல்டு. ஆனா காஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மோல்டு தான் அந்த உயிரினத்தோட எல்லாமே டீகம்போஸ் ஆயிருக்கும். ஆனா அந்த மோல்டு ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அந்த மோல்டு ஃபார்ம் ஆயிருக்க இடத்துல வந்து மினரல்ஸ் தங்கிக்கிடும். ஒரு போனை பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லு வந்து போன் மாதிரியே ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த போன் இருந்த இடத்துல போய் மினரல்ஸ் டெபாசிட் ஆகி அது கல்லா ஃபார்ம் ஆயிரும். அப்ப மோல்டும் காஸ்டும் ஒண்ணுதான். மோல்டு வந்து ஒரு எம்டி கேவிட்டி. காஸ்ட்ன்றது அந்த எம்டி கேவிட்டில நிறைய மினரல்ஸ், உப்பு, கல்லு, கிளாஸ் மெட்டீரியல் எல்லாம் வந்து அந்த அனிமல் மாதிரியே ஃபார்ம் ஆகி இருக்கதான் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வேற என்ன ஃபாசில்ஸ் இருக்கு? எதை வச்சு நம்ம படிக்கலாம் அப்படின்னா, ட்ராக்ஸ் அண்ட் ட்ரெயில்ஸ் ரெண்டும் ஒண்ணுதான். ட்ராக்ஸ் அப்படிங்கிறது நடக்கிற அனிமல்ஸ், வாக்கிங் அனிமல்ஸ். ஏற்கனவே இருந்த ஹார்ஸ், ஏற்கனவே இருந்த சிங்கம், மேமோத்து, அவங்க நடக்கிற கால் தடம், அதை வச்சு நம்ம இங்க ஒரு அனிமல் இப்படி நடந்திருக்கு, இது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நடந்திருக்கு, அப்ப இந்த இடத்துல இந்த அனிமல்லாம் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா, வாக்கிங் அனிமல்ஸோட கால் தடத்தை வச்சு நம்ம பார்த்தோம்னா அது ட்ராக். ட்ரெயில்ஸ் அப்படிங்கிறது வந்து ஊர்வன, வேர்ம்ஸ் போயிருக்கிற தடமா இருக்கலாம், ஸ்னேக் போயிருக்க தடமா இருக்கலாம், ஸ்னெயில், நத்தைகள், நத்தையோடு டிராவல் பண்ணதான் வந்து ட்ரெயில்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ் பார்த்துட்டோம். பெட்ரிஃபைடு ஃபாசில்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது டேட்டிங் ஆஃப் ஃபாசில்ஸ். ஒரு ஃபாசிலை வச்சு அது எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில வாழ்ந்திருக்கும், அது எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த நாட்டுல அது வாழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, 3 things: ஸ்ட்ராட்டிகிராஃபி, பயோஸ்ட்ராட்டிகிராஃபி, ரேடியோமெட்ரி. இதுல ரொம்ப முக்கியமானது ரேடியோமெட்ரி. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன வரும்னு நான் டிஸ்கஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டிகிராஃபினா என்னன்னு பார்த்துருவோம். ஸ்ட்ராட்டிகிராஃபி அப்படின்றது எத்தனை ஸ்ட்ராட்டா ஃபார்ம் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ஸ்ட்ராட்டானா என்ன? பூமி உருவான நாள்ல இருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு லேயர், அதுக்கு மேல இன்னொரு லேயர், பூமிக்கு ஒவ்வொரு லேயரா ஃபார்ம் ஆகி வரும். புரியுதா? அப்ப ஒரு லேயர் ஆஃப் எர்த்தை நம்ம ஸ்ட்ராட்டான்னு சொல்றோம். ஒரு ஃபாசில் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது எத்தனை ஸ்ட்ராட்டாவுக்கு கீழே கிடைச்சது, அந்த ஃபாசிலுக்கு மேல எத்தனை லேயர் ஆஃப் எர்த் இருக்கு, எத்தனை ஸ்ட்ராட்டா இருக்கு அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணி அந்த ஃபாசிலோட டைம் லைன், அது எப்போ வாழ்ந்திருக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது ஸ்ட்ராட்டிகிராஃபி. பயோஸ்ட்ராட்டிகிராஃபில என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரிதான் பூமியோட ஸ்ட்ராட்டா, பூமியோட லேயரை கவுண்ட் பண்ணிட்டே வருவாங்க. இந்த ஃபாசில் ஃபார்ம் ஆனதுல இருந்து, இந்த மரம் இங்க இருந்ததுல இருந்து அதுக்கு மேல எத்தனை லேயர் ஆஃப் எர்த் இருக்கு, ஸ்ட்ராட்டா ஃபார்ம் ஆயிருக்கு, அப்ப இது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரம் இருந்திருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. இத அப்படியே வேற ஒரு நாட்டுல இதே மாதிரி ஒரு மரம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, உங்களோட கண்ட்ரில அது எத்தனை ஸ்ட்ராட்டாவுக்கு கீழே இருந்துச்சு அப்படி கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபாசில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பறவை இனத்துக்கு வாயில பீக்ல பல்லு இருக்க மாதிரி கிடைக்குது அப்படின்னா, அந்த காலத்துல பறவைகளுக்கு பல்லு இருந்துச்சா, இது எத்தனை ஸ்ட்ராட்டாவுக்கு கீழே கிடைச்சிருக்கு, பூமியோட எத்தனை லேயருக்கு கீழே கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ஏஜ் கண்டுபிடிச்சிருப்போம். அதே இதான் ஆஸ்திரேலியால அப்படி ஒரு பறவை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதோட ஃபாசிலை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, உங்க நாட்டுல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்துச்சு, அந்த ஸ்ட்ராட்டாவை கவுண்ட் பண்றது. இதுதான் பயோஸ்ட்ராட்டிகிராஃபி, கம்பேர் பண்றது. மூணாவது நம்ம பார்க்கறது ரேடியோமெட்ரி. பேரை பார்த்தோன்னே நீங்க சொல்லிடலாம், இது வந்து ரேடியோ ஆக்டிவ் கிளாக் மெத்தட். ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, யுரேனியம், லெட், கார்பன், இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் எமிஷன் கொடுக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வச்சு இந்த ஃபாசிலோட டைம் என்னது, எந்த காலத்துல இது வாழ்ந்திருக்கும், 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்குமா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் ரேடியோமெட்ரி. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, லெட், கார்பன், பொட்டாசியம், ருபிடியம், ஃபிஷன் ட்ராக்ல யுரேனியம் யூஸ் பண்றாங்க. நான் இப்ப லெட்னா PB206 போட்டிருக்கேன் இல்லையா, இந்த நம்பர் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது வந்து இந்த கெமிக்கலுக்கு மேல எழுதணும் இல்லையா, என்னால டைப் பண்ண முடியாம நான் அப்படியே எழுதியிருக்கேன். நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, காலப்போக்கில் இந்த நம்பர் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். லெட் PB206 யூஸ் பண்றாங்க. இந்த லெட் என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு யுரேனியமை எமிட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப எவ்வளவு யுரேனியம் எமிட் ஆகுதுன்றத சாரி லெட் மெத்தட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யுரேனியம் 238 தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த யுரேனியம் காலப்போக்கில் லெட் ரிலீஸ் பண்ணும். யுரேனியம் 238 காலப்போக்கில் லெட் PB206 எமிட் பண்ணும்.
அந்த லெட் எவ்வளவு எமிட் ஆகுதுன்றதை கால்குலேட் பண்ணி அந்த ஃபாசிலோட வயசை நம்ம கண்டுபிடிக்கலாம். கார்பன் C14ல இதே மாதிரிதான். கார்பன் C14 என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கார்பன் மெத்தட்ல கார்பன் C14 யூஸ் பண்றோம். காலப்போக்கில் அது டிஸ்இன்டகிரேட் ஆகும். கார்பன் 12, கார்பன் 12 தான் நார்மலா நம்ம பார்க்குற கார்பன் இல்லையா? ஸோ ரேடியோ ஆக்டிவ் கார்பன் என்னது? கார்பன் 14. அந்த கார்பன் 14 வந்து கார்பன் 12 எமிட் பண்ணும். எவ்வளோ கார்பன் எமிட் பண்ணிருக்கு, எவ்வளோ கார்பன் 12 எமிட் ஆகுதுன்றதை வச்சு இந்த ஃபாசில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி தான் பொட்டாசியம் ஆர்கான் மெத்தட். பொட்டாசியம் K42 தான் யூஸ் பண்றோம். K42 டிஸ்இன்டகிரேட் ஆகி ஆர்கான் கேஸை ரிலீஸ் பண்ணும். அப்ப ஆர்கான் கேஸை கவுண்ட் பண்றது மூலியமா இந்த இடத்துல ஆர்கான் கேஸ் நிறைய வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரீசெண்ட் இயர்ஸ்ல தான் அது செத்துருக்குமா இருக்கும். ஆர்கான் கேஸோட எமிஷன் கம்மியாகும் போது ஓகே இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பொட்டாசியம் ஆர்கான் மெத்தட்ல பார்த்துடலாம். ருபீடியம் 87 ருபீடியம் வச்சு நம்ம பார்க்கும்போது ருபீடியம் டிஸ்இன்டகிரேட் ஆகையில ஸ்ட்ரான்சியமா மாறும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பொட்டாசியம் அப்படின்னா ஆர்கான், ருபீடியம் ஸ்ட்ரான்சியமா மாறும். லெட் மெத்தட்ல யுரேனியம் யூஸ் பண்றோம், அது எமிட் பண்றது லெட். ஃபிஷன் ட்ராக் மெத்தட் எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட ஃபாசில் வந்து பாறைகளுக்கு இடையில இருக்கு, இல்ல கண்ணாடி கிளாஸ் ஃபார்ம் ஆகிற பாறைகளுக்கு அடியில இருக்குன்னா நம்ம ஈஸியா யுரேனியம் 238 யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேரு ஃபிஷன் ட்ராக் மெத்தட். யுரேனியம் 238 யூஸ் பண்ணும்போது பாறைகள்ல அது ஃபிஷன் கிரியேட் பண்ணிட்டு ட்ராக் வந்து விழுந்துரும். அதை ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஊத்திட்டு மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்ப்பாங்க எத்தனை ட்ராக் ஃபார்ம் ஆயிருக்குன்னு. அதை வச்சு அந்த ராக்கோட வயசை நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்ல அந்த ராக்ல ஒரு கால் தடை இருக்கு, அந்த ராக்குக்கு அடியில ஒரு மோல்டு இருக்கு, ஒரு ஃபாசிலோட மோல்டு இருக்கு, ஒரு ஃபாசிலோட காஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த ராக்கோட கண்டுபிடிக்கிறதுக்கு யுரேனியம் 238 யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம பேலியன்டாலஜினா என்னன்னு பார்த்திருக்கோம், ஃபாசில்ஸை பத்தின படிப்பு, அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். தேங்க்யூ.